Hi Hi friends, friends, welcome welcome to to the the Sisters Sisters Tales Tales channel. channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இங்க பாருங்க என் கையில என்ன இருக்குன்ட்டு. P250 P250 இது வந்து என் பொண்ணு வந்து 2வது பொண்ணு வந்து 2 வயசா இருக்கும்போது ஆக்சிடென்டலா இது வந்து ஆஃப் ஆஃப் த பாட்டில் வந்து குடிச்சிட்டா. இன்னைக்கு அந்த ஸ்டோரி தான் நம்ம வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். இது ஸ்டோரி கிடையாது, ரியலா நடந்த இன்சிடென்ட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. அது மூலமா உங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும்ல, அதனால தான். என்ன நடந்துச்சு மார்னிங் அவளுக்கு முன்னாடி நாளே வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ஃபீவர் இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஏர்லி மார்னிங் ஒரு ஒரு 5 o'clock போல் நாங்கள் அவளுக்கு மெடிசன் கொடுத்துட்டு சரி அவள் தூங்கிட்டு இருக்கான்ற காரணத்தினால நாங்கள் அங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வச்சுட்டோம். ஏன்னா அவங்க தூங்குறாளேன்றதுக்காக தான். கொடுத்துட்டு அப்போ நம்மளும் தூக்கத்தில் இருப்போம்ல, கொடுத்துட்டு அப்படியே வச்சுட்டோம். கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டோம். அது எங்களோட ரொம்ப பெரிய மிஸ்டேக்காக இருந்தது. அது 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 எவ்வளோ அவ சஃபர் ஆனோன்ட்டு அதுக்கப்புறம் அந்த இதை பார்த்தா இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி தான் எங்களுக்கு ஒரு பெரிய லெசன். அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் அவள் கொஞ்சம் early-ஆ எழுந்துட்டு விளையாடிட்டே அந்த மெடிசன் எடுத்து ஒரு 30 ml இருக்கும் அப்ராக்சிமேட்டாக, எங்களுக்கு கரெக்டாக தெரியாது. அது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலி பாட்டில் கொண்டு வந்து காமிக்கிறா. அம்மா இதை நான் குடிச்சிட்டேன். நம்ம குடிச்சிட்டா இது மாதிரி வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம்ல, இவ குடிச்சிட்டான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு அதை ஒரு பெரிய நம்ம சாதனை பண்ண மாதிரி அவன் வந்து ஹாப்பியாகவும் சொல்கிறான். யூஸ்வலாக அவள் வந்து மெடிசன் குடித்தா, பெரிய பொண்ணு மெடிசனே குடிக்க மாட்டா. அவள் குடிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். அது மாதிரி குடிச்சிட்டா வந்து கிளாப் பண்ணுவோம்ல, அவங்களுக்கு கொடுக்குற மெடிசனை அது மாதிரி கிளாப் பண்ணுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு வந்து எங்ககிட்ட சொன்னான். அம்மா அம்மா காலி பண்ணிட்டேன்னு. 2 வயசில் அவளுக்கு பேச்செல்லாம் அந்தளவுக்கு வராது. அவள் கொஞ்சம் கொஞ்சம் தொத்தி பேசுவா. அதில் எங்களுக்கு புரிய வச்சா இந்த பாட்டில் ஃபுல்லாக நாங்கள் அவள் காலி பண்ணிட்டதை. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அந்த ரூம்லாம் பெட்ரூம்லாம் செக் பண்ணோம், ஏதாவது கீழே கொட்டிட்டு போனவோன்னு சொல்லிட்டு. பட் அவள் வந்து எதுவுமே ட்ராப் கூட இல்லை, மொத்தத்தையும் குடிச்சிட்டு. அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் குடிச்சிட்டு வந்து எங்ககிட்ட சொன்னான். அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து அவகிட்ட சொல்லாமல் இருந்ததுன்னா அவள் தூங்கிட்டு இருப்பா. ஃபீவர்னால மெடிசன் கொடுத்துருக்குமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அது வந்து காட்ஸ் கிரேஸு வந்து எங்களுக்கு வந்து தெரியப்படுத்தினா. இம்மீடியட்டாக எனக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, இது என்ன இதோடைய விளைவுகள் என்னான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நான் கேட்டேன், இது வந்து இது குடித்தா ஏதாவது ஆகுமா அப்படின்னு கேட்டால், இது இல்லை, இது வந்து ரொம்ப அளவுக்கு மீறி வந்து குடித்தா அது வந்து பாய்சன் மாதிரி தான், அது லிவர் எஃபெக்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு இமீடியட்டாக நாங்கள் வந்து எங்களுக்கு இன்னுமே என்ன பண்ணோன்னே தெரியல. இம்மீடியட்டாக நாங்கள் வந்து லோக்கலில் இருக்கிற இவங்களோட சிஸ்டரோட டாக்டர் கிட்ட கேட்டோம். அவள் வந்து அவங்க வந்து பீடியாட்ரிஷியன் தான். அவங்க கிட்ட கேட்டபோது இமீடியட்டாக லோக்கல் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, உடனே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். அங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கூப்பிட்டு போனால் என்ன பண்ணாங்க, டாக்டர் கூட இல்லை ஃபஸ்ட்டு. அது கொஞ்சம் ஒரு 8 மணி போல் இருக்கும். அதனால வந்து அவங்க இன்னும் வரல. வராததுக்காக பட்சம்போது அங்கே இருக்கிற டியூட்டி டாக்டர் வந்து மெயின் டாக்டர் கால் பண்ணி இது மாதிரி பண்ண சொல்லவே அவர், ஏன்னா இமீடியட்டாக ஃபஸ்ட் எய்ட் பண்ணோம் இல்லைங்களா, அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ட்ரிப்ஸு ஏற்றுனாங்க. செலைன் ஏற்றி அது கொஞ்சம் டைல்யூட் ஆகும், அதோடைய மருந்துடைய பவர் தண்ணி ஊற்றி குறைக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணாங்க. பவரை வந்து டைல்யூட் பண்ணாங்க. பவரை வந்து கொஞ்சம் குறையும், கொஞ்சம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து சென்னை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் ஃபஸ்ட் எய்ட் முடிச்சுட்டு உடனே இமீடியட்டாக வீட்டுக்கு வந்து எல்லா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு பாப்பாவுக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அர்ஜென்ட்டாக எதுவுமே சாப்பிடல. காலைல டிஃபன் பண்ணிட்டேன் நான், அதை மட்டும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு இமீடியட்டாக கிளம்பிட்டோம் சென்னைக்கு. அதுக்கப்புறம் அங்கே கூப்பிட்டு போன பிறகு அங்கே எமர்ஜென்சி ரூமில் போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாங்க. சொன்ன பிறகு அவங்க வந்து இமீடியட்டாக வந்து ஆன்டிடோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது என்னன்னா, முதல்ல ஸ்டொமக் வாஷ் பண்ணலான்னு நினச்சாங்க. பாப்பா எத்தனை மணிக்கு குடிச்சா அப்படின்னு கேட்டாங்க. அவள் குடிச்சிட்டு நடுவில் டிஃபன் வேறு சாப்பிட்டா. அது மத்தியானம் ஆயிடுச்சு, சென்னை போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே மத்தியானம் மேலே ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, கண்டிப்பாக ஸ்டொமக்கில் எதுவுமே இருக்காது, பிளட்டில் கலந்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டொமக் வாஷும் பண்ணல. இமீடியட்டாக நம்ம ஸ்டொமக் வாஷ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ஸ்டொமக் வாஷும் அந்த ஆப்ஷன் கிடையாது. இப்போ பாய்சனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களோ
அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணாங்க. அது ஆன்டிடோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃப்யூஷனு. அது வந்து அந்த பாய்சனை வந்து பிளட்டில் இருக்கிற அந்த பாய்சனை பாய்சனை வந்து முறியடிக்கிறது, கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃப்யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக. அது ஏன்னா அது பண்ணிவிட்டு திருப்பி பிளட் டெஸ்ட் எடுத்து ரொம்ப நிறைய டைம் எடுத்தாங்க. எடுத்து பார்த்துருந்தாங்க லிவர் எதெல்லாம் எஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. லிவர் டெஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பிளட்ல இந்த அளவுக்கு பேராசிட்டமால் லெவல் இருக்கு அப்படின்றதும் அப்பப்போ செக் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த பிளட்டு குத்தி எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா போச்சு. ஆமாம், ரொம்ப சஃபர் அது பார்க்கும்போதே 2 வயசு குட்டியா இருப்பாளா, அவகிட்ட இருந்து அவ்வளோ பிளட்டு எடுக்கிறாங்களே, இவகிட்ட இருக்கிறதே கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த பிளட் எடுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. வருத்தமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த சலைன் வந்து 36 ஹவர்ஸ் கிட்ட போச்சு. அந்த ஆன்டிடோட் ட்ரீட்மெண்ட் வந்து 36 ஹவர்ஸ் அவளுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. முதல்ல 16 ஹவர்ஸ் பார்த்தாங்க, திருப்பியும் பிளட் லெவல் செக் பண்ணாங்க, திருப்பியும் இன்னும் ஒரு 16 ஹவர்ஸ் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, திருப்பியும் கண்டினியூ பண்ணாங்க. அந்த மணி நேரமும் அவள் தூங்கும் போதும் உட்காரும் போதும் அசைக்க விடாமல் கையிலேருந்து போயிட்டே இருக்குல்ல, அது அசைக்க விடாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவள் 2 வயசு தானே, புரியாது அவளுக்கு, எழுந்து போகணும் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் அவளை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அதனால் அதுக்கப்புறம் எல்லாமே லிவர் டெஸ்ட்லாம் பண்ணோம், அதெல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்சர்வேஷனில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தோம். ஒரு 3 டேஸ் இருந்திருப்போம் ஹாஸ்பிட்டலில். இந்த மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அது போகணுன்னா எமர்ஜென்சியில் போகணுன்னா இதெல்லாம் டாக்டர் சொல்கிறாங்க, ஜூனியர் டாக்டர் அங்கே இருந்தவங்க, இந்த மெடிசனில் பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்களே, எப்படி இவ குடிச்சா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அது வேறு டேஸ்ட்டாக இருக்குது, தித்திப்பாக இருக்குது, அதனால அவங்க பெரிய பொண்ணு குடிக்க மாட்டா, ஒருத்தருக்கும் ஒரு டேஸ்ட்டு. இவளுக்கு வந்து மெடிசன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட வயிறு வலிச்சா அம்மா மருந்து கொடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றவா. பெரிய பொண்ணு சுத்தமாக மருந்துனாவே அவளுக்கு அலர்ஜி. இவ வந்து மருந்து கஷாயம் இதெல்லாம் சாப்பிடுவா. அதனால் நாங்கள் இப்போ இந்த மெடிசின்ஸ் எல்லாம் வந்து இம்மீடியட்டாக கொடுத்த உடனே நாங்கள் அங்கே விற்கிறதே இல்லை. ரொம்ப பட்டோன்றதுனால வந்து அது கொண்டு போய்ட்டு கொஞ்சம் கை கட்டாத தூரத்தில் கபோர்டுக்கு மேலே வச்சிடுறோம். அதனால் இந்த ஒரு வீடியோ மூலமாக நிறைய பேர் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணி ஆமாம் சஃபர் ஆகிருக்காங்க. டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி குட்டி பேட்ரிஸ் இருக்கும்ல டாய்ஸில், யூஸ்வலாக குட்டி ஃபோன் மாதிரி வரும் பாருங்கள், அந்த ஃபோனில் இருக்க பேட்ரி, குட்டி பேட்ரிலாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். பட்டன் பேட்ரிஸ் அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். அதெல்லாம் வந்து அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் கூட அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. பட்டன் பேட்ரிஸ் இருக்க பொம்மையே வாங்காதீங்க. அது மாதிரி வாட்சில் இருக்கும், அது மாதிரி இருக்கிற பொம்மையே வாங்காதீங்க. அதுக்கப்புறம் மெடிசன்ஸ்லாம் ரொம்ப தூரத்தில் வைக்கணும். இதுதான் நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம். ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவங்ககிட்ட. சில டாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லைட் வர்றதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஒயரு, அதுக்கு மேலே ஒரு சின்ன லைட் மாதிரி இருக்கும், அது கூட பசங்க கொஞ்சம் வாயில் போட்டு முழுக்கிறதுக்கும் சான்ஸ். ஒயருங்க, இதை ஒயர்லாம் போட்டு அவங்களே கழுத்தில் போட்டு மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுலேயும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். சார்ஜ் பண்ணுறப்போ ஸ்விட்சை ஆஃப் பண்ணி வைக்கிறது. இப்போ நான் யோசிப்பேன் எப்படின்னா, இந்த நம்ம சார்ஜ் போடுற அந்த சாக்கெட் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க கை கட்ட தூரத்தில் ஏதாவது ஒரு மெட்டல் சப்ஸ்டன்ஸோ அது போட்டு கூட ஸ்விட்ச் ஆன் பண்ணால் அவங்களுக்கு ஷாக் அடிக்குமே, அப்படி கூட நான் யோசித்து ஒரு சில சாக்கெட்ஸ்லாம் கூட வந்து நான் இன்டர்னலாக ஒயர்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். அதனால் வந்து குழந்தை இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்து இந்த அவேர்னஸாக இருக்கணும், மற்றவங்களுக்கு இது மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடாது, அதனால தான் நாங்கள் இந்த வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இந்த எங்களுக்கு நடந்த இன்சிடெண்ட்டை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க. குழந்தை இருந்தால் இன்னொரு பாப்பாவுக்கும் நாங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போது 2 பேர் தெளிவாகிட்டாங்க, 3வது பாப்பாவை இன்னும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், அந்த வேலையும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கமெண்ட்டை வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. தேங்க்யூ guys. Bye. இங்கே பாரு, உன் பேர் என்ன சொல்லு.
உன் பேர் என்ன? உன் பேர் என்னம்மா? அர்ப்பணா, அர்ப்பணா, அம்மா பயமுட்டு, அம்மா பயமுட்டு. ஏய் உழப்புறடி நீ அதுக்குள்ள கால் விட்டு உழப்புறடி. கம்னரடி கம்னர். அப்போ அம்மா பயமுட்டு, பயமுட்டு, பயமுட்டு. ஒழுங்கா உட்கார். நீ உட்கார், நல்லா உட்கார், நல்லா உட்கார், நல்லா உட்கார், நல்லா உட்கார், நல்லா உட்கார். அம்மா அம்மா ஓகே ஓகே ஓகே. அங்கே உட்காந்து ஊந்துருவேன். இப்படி உட்கார். ஓகே.